இமாச்சல பிரதேசத்துல கார் ஆற்றுல கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல மாயமான வெற்றி துரைசாமியோட நிலை குறித்து தகவல் அறிய 2 நாள் ஆகும்னு இமாச்சல பிரதேச காவல்துறை தெரிவிச்சிருக்கு. பனிமூட்டம் காரணமா மீட்பு பணியில சிக்கல் ஏற்பட்டிருக்கதாகவும் காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக முன்னாள் நிர்வாகியும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயருமான சைதை துரைசாமியோட ஒரே மகன் வெற்றி துரைசாமி. 45 வயதான வெற்றி துரைசாமி தொழிலதிபரா இருக்காரு. சினிமா துறையிலேயும் ஆர்வம் கொண்ட வெற்றி துரைசாமி கடந்த 2021ஆம் ஆண்டு புதாத் ரம்யா நம்பீசன் நடிப்புல வெளியான என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தாரு. பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் கிட்ட பயிற்சி பெற்றவர் வெற்றி துரைசாமி. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இமாச்சல பிரதேசத்துல உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருக்காரு. வெற்றி துரைசாமியோட அவருடைய உதவியாளரான கோபிநாத்தும் போயிருக்காரு. சுற்றுலாவை முடிச்சிட்டு சென்னை திரும்புறதுக்காக நேற்று வெற்றி துரைசாமி அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு கார்ல புறப்பட்டிருக்காரு. காரை டென்சன் அப்படிங்கிறவரு ஓட்டியிருக்காரு. கார் கஷிங்லாலா அப்படிங்கிற மலைப்பகுதியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ டிரைவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதனால கார் தாறுமாறா ஓடி பின்னர் சாலையோர பள்ளத்துல விழுந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சட்லஜ் ஆற்றுல கவிழ்ந்திருக்கு. இதையடுத்து காருடைய சக்கரங்கள் நீருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த சுற்றுலா பயணிகள் உடனடியா அதை காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்காங்க. गाड़ी तो छोटी दिख रही है। क्यों? कोई छोटी गाड़ी है? क्यों? कोई छोटी गाड़ी है? गाड़ी तो छोटी दिख रही है। गाड़ी तो छोटी दिख रही है। क्यों? कोई छोटी गाड़ी है? 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 क्यों? சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காரை மீட்டப்போ அதுல ஓட்டுநர் டென்சன் சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. கார் விழுந்த வேகத்துல கீழே விழுந்த கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இருந்தாலும் கார்ல பயணம் பண்ண வெற்றியோட நிலை என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இதனால அவரை சட்லஜ் நதியில படகுல போய் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தேடக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. கடுமையான பனிப்பொழிவு இருக்கிறதால மீட்பு பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில வெற்றி துரைசாமியோட நிலை குறித்து தகவல் அறிய இன்னும் 2 நாள் ஆகலாம்னு இமாச்சல பிரதேச காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. சீட் பெல்ட் அணியாததால வெற்றியோட நிலை குறித்து தகவல் கிடைக்கலன்னு, மேலும் சில இடங்கள்ல பனிமூட்டம் காரணமா மீட்பு பணியில சிக்கல் ஏற்பட்டிருக்கதாகவும் இமாச்சல பிரதேச காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில மகன் விபத்துல சிக்கி மாயமான தகவல் அறிந்ததும் இமாச்சல பிரதேசத்துக்கு சைதை துரைசாமி புறப்பட்டு சென்றிருக்கிறதா சொல்லப்படுது. சைதை துரைசாமியுடைய மனிதநேய மையத்துல படிச்ச பலர் இமாச்சல பிரதேசத்துல IAS IPS அதிகாரிகளா பணியாற்றிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களும் மீட்பு பணிக்கு தங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. क्यों? कोई छोटी गाड़ी है?